மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். நாங்கள் சார்பெழுத்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான பகுதியை அடிப்படையாக கொண்டு அதிலே வருகின்ற பிரதானமான விடயங்களை அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இறுதியாக நான் குற்றிய லுகரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டு அந்த குற்றிய லுகரத்தை இனங்காணுகின்ற முறையை பற்றி சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. குற்றிய லுகரம் என்றா உகரம் தனக்குரிய மாத்திரையிலிருந்து, அதாவது குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குற்றிய லுகரம் என்று அழைக்கப்படும். உகரமானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குற்றிய லுகரம் என அழைக்கப்படும். தனி குற்றெழுத்தல்லாத வல்லின மெய்களின் மீது உகரம் ஏறி வருகின்ற பொழுது அங்கே தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிப்பதாக என்ன செய்யப்படும் என்றால் குறிப்பிடப்படும். அவைகள் இந்த குற்றியலுகரம் பெறுகின்ற பொழுது அந்த விகுதிகள் அந்த குற்றியலுகரத்தின் இறுதியில் என்ன செய்யப்படும் என்றால் காணப்படும். கூனா சூனா டூனா தூனா பூனா ரூனா என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்கள் என்ன செய்யும் என்றால் அந்த குற்றியலுகரத்தின் இறுதியில் ஈற்றெழுத்தாக வரும். அந்த ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தினுடைய அடிப்படையில் குற்றியலுகரத்தை 6 வகைப்படுத்த முடியும். ஒன்று வன்தொடர் குற்றியலுகரம், அடுத்தது மென்தொடர் குற்றியலுகரம், அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம், அடுத்தது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று குற்றியலுகரத்தினுடைய வகைப்பாடுகள் அங்கே வரும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடில்தொடர், உயிர்த்தொடர் என்று அந்த குற்றியலுகரத்தினுடைய வகைப்பாடுகள் அங்கே என்ன செய்யுமெண்டா உள்ளடங்கி இருக்கும். ஈற்றெழுத்தினுடைய அயலெழுத்து வல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா வன்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தினுடைய அயலெழுத்து மெல்லின எழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை சொல்றது மென்தொடர் குற்றியலுகரம். ஈற்றெழுத்தின் அயலெழுத்து இடையின எழுத்தாக அமைந்திருக்குமாயின் அதை சொல்லுவோம் இடைத்தொடர் குற்றியலுகரம். நெடில் எழுத்தாக அமைந்திருக்குமாயின் நெடில்தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தாக அமைந்திருக்குமாயின் ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்தது உயிர் எழுத்தாக அமைந்திருக்குமாயின் உயிர்த்தொடர் குற்றியலுகரம் என்று பெயர் வழங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆயுதத்தொடர், நெடில்தொடர், உயிர்த்தொடர் என்று அந்த குற்றியலுகரத்தினுடைய வகைப்பாடுகள் அங்கே உள்ளடங்கி இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் அவைக்கு அவதானிக்கலாம். அவைகள் ஒன்று உயிர்மை எழுத்து என்பது ஒரு சார்பெழுத்து வகைப்பாடு. உயிர் அளபடை என்பது 2வது சார்பெழுத்து வகைப்பாடு. ஒற்று அளபடை என்பது அடுத்த வகைப்பாடு. குற்றிய லுகரம் என்று சொல்வது அடுத்த வகைப்பாடு. குற்றிய லிகரம் என்பது உங்களுக்கு இல்லை. அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது அதாவது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்றா என்னென்றால், குறுக்கம் என்றா அதனுடைய விளக்கம் என்னென்றால், ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிப்பதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் குறுக்கம் என்று சொல்லுவோம். ஒரு எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்குமென்றால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் குறுக்கம் என்று நாங்கள் அழைப்போம். ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை இருந்து குறுகி ஒலிக்குமாயின் அதை தமிழில் சொல்லுகின்ற பெயர் குறுக்கம் என்று சொல்லப்படும். அந்த வகையில் ஐகார குறுக்கம் என்றால் ஐயன்னா என்ற எழுத்து
தமக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலே இருந்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலே இருந்து குறுகி ஒலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஐகார குறுக்கம். ஐயன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்குமாயின் அல்லது குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் ஐகார குறுக்கம். குறுக்கம் என்றால் ஒரு எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிப்பதை குறுக்கம் என்று சொல்லுவோம். அந்த வகையில் ஐயன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்டா குறுக்கம். ஐகாரம் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தல் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐயன்னா நெடில் எழுத்து, நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு 2. அந்த நெடில் எழுத்து தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து ஒரு மாத்திரையாக என்ன செய்வோம்டா குறுகி ஒலிக்கும். நெடில் எழுத்து தனக்குரிய 2 மாத்திரை அளவிலே இருந்து ஒரு மாத்திரையாக குறைந்தொலித்தால் அதை ஐகார குறுக்கம் என்று நாங்கள் அழைப்போம். 2 மாத்திரையில் எப்போ ஒலிக்கும் என்றால் தன்னை நேரடியாக சுட்டுகின்ற பொழுதும் அளவு எடுக்கின்ற பொழுதும் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து ஒலிக்கும். ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களையும் அந்த ஐயன்னா குறில் எழுத்தை போல ஒரு மாத்திரையிலே ஒலித்து கொள்ளும். எழுதிக் கொள்ளுங்கள். குறுக்கம் என்பது ஓர் எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்தொலிப்பது குறுக்கம் என்று அழைக்கப்படும். அந்த வகையில் ஐயன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் ஐகார குறுக்கம் என அழைக்கப்படும். இந்த ஐயன்னா என்ற எழுத்து தன்னை நேரடியாக சுட்டும் போதும் அளவு எடுக்கும் போது மட்டும் நெடிலுக்கு உரிய இரண்டு மாத்திரை அளவை ஒலிக்கும். மாறாக ஏனைய இடங்களில் குறில் எழுத்தை போலவே ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஐயன்னா என்ற எழுத்து மொழிக்கு முதலிலும் மொழிக்கு இடையிலும் மொழிக்கு இறுதியிலும் வருகின்ற சந்தர்ப்பங்களில் குறைந்து ஒலிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வையகத்தில் உபன்னாவோட ஐயன்னா சேர்ந்திருக்குது, தையல் என்பதோட இத்தன்னாவோட ஐயன்னா சேர்ந்திருக்கு. அடுத்தது இடை.
இளைஞன். அடுத்தது கலைஞன். கடை அண்டா இறுதி. தவளை தலை. இந்த 3 நிலைகளிலும் ஐயன்னா என்ற எழுத்து தனது 2 மாத்திரையிலிருந்து குறுகி 1 மாத்திரை அளவாக ஒலிக்கின்றது. அடுத்தது ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் என்னென்றால், ஔவன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்குமென்றால் அதை சொல்லுவோம் ஔகார குறுக்கம். ஔவன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்குமென்றால் அதை சொல்லுவோம் ஔகார குறுக்கம். ஔகாரம் என்ற எழுத்து தன்னுடைய இயல்பான மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்குமென்றால் அதை சொல்லுவோம் ஔகார குறுக்கம். ஔவென்ற எழுத்து தன்னை சுட்டுகின்ற போதும் அளவெடுக்கின்ற போது மட்டும் நெடிலை போல 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். நெடில் ஏனென்றா ஔவன்னா நெடிலெழுத்து ஏனைய இடங்களில் எல்லாம் குறிலை போல 1 மாத்திரையிலே ஒலிக்கும். ஏனைய இடங்கள் எல்லாவற்றிலையும் குறில் எழுத்தை போல 1 மாத்திரை அளவிலே ஒலிக்கும். ஔகார குறுக்கம் என்றால் ஔவன்னா என்ற எழுத்து தன்னுடைய இயல்பான மாத்திரையிலிருந்து குறைந்தொலிக்குமென்றால் அதை சொல்லுவோம் ஔகார குறுக்கம். ஔவன்னா என்ற எழுத்து தன்னை சுட்டும் போதும் அளவெடுக்கும் போது மட்டும் நெடிலை போட 2 மாத்திரை அளவிலே ஒலிக்கும். ஏனைய இடங்களில் எல்லாம் குறிலை போல என்ன செய்யுமென்றால் 1 மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஒலிச்சாத்தான் அதை சொல்லுவோம் ஔகார குறுக்கம். ஔவை, வௌவால், சௌகரியம், கௌரி என்று சொல்லுகிற போது அங்கு என்ன செய்யுமென்றால் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்துதான் ஒலிக்கும். எழுதிக்கொள்ளுங்கள். ஔகார குறுக்கம். ஔவன்னா என்ற எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அது ஔகார குறுக்கம் என அழைக்கப்படும். அந்த வகையில் ஔவன்னா என்ற எழுத்து தன்னை சுட்டுகின்ற போதும் அளவு எடுக்கும் போது மட்டும் நெடில் எழுத்தை போல இரண்டு மாத்திரையில் ஒலிக்கும். மாறாக
ஏனைய சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஒரு மாத்திரை அளவிலே ஒலிக்கும். ஔவை, வௌவால், சௌகரியம், ஹௌரி. அடுத்தது என்ன குறுக்கம் என்றா மகர குறுக்கம். மகர குறுக்கம் என்றா என்னென்றால் உம்மன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் மகர குறுக்கம். உம்மன்னா என்ற எழுத்து தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்குமாயின் அதை என்னென்று சொல்லுவோம் என்றால் மகர குறுக்கம். எந்த சந்தர்ப்பத்தில் என்றால் நகர நகரங்களை அடுத்தும் 2 சுழி நகரம் 3 சுழி நகரங்களை அடுத்தும் வகரத்துக்கு முன்னும் மகரம் தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து குறுகியொலிக்கும். சொல்றாட்ட விளங்கும். நகர நகரங்களை அடுத்தும் வகரத்தின் முன்னும் அந்த மகரமானது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்குமா அல்லது குறைந்தொலிக்கும் என்று குறிப்பிடப்படும். மகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்குமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் மகர குறுக்கம் என்று சொல்லுவோம். இதில் பார்த்தீங்களா போன் மண்டு இருக்குது, அதே மாதிரி கேண் மண்டு இருக்குது. போன் அடுத்தது கேண். போன் கேணண்டு வந்தால் அது என்னவாக இருக்கும் என்றால் மகர குறுக்கமாக இருக்கும். போன் அடுத்தது கேண் மண்டு வந்தால் அது என்னவாக இருக்கும் என்றால் இது நகர நகரங்களை அடுத்தும் 2 சுழிக்கும் 3 சுழிக்கும் தரும் வளவன் மூழ்கும் வள்ளம். இது வகரத்துக்கு முன்னும் அந்த மகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்தொலிக்கிறது. தற்கால தமிழில் போன் என்று சொல்றது போலும் எனவும் கேண் என்பது கேளும் என்று வழங்கப்படும். இந்த அர்த்தம் வழங்கணும். போன் என்ற போலும் என்று சொல்லப்படுகிறது. கேண் என்பது கேளும் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அதே போல தமிழில் வகரத்தின் முன்பு மகரம் குறுகி ஒலிப்பதில்லை. தற்கால தமிழில் பார்த்தீங்களென்றால் வகரத்தின் முன் மகரம் பெறுகின்ற பொழுது குறுகி ஒலிப்பது இல்லை. அவன் வரும் வரை இருப்போம், அவன் வரும் வரை இருப்போம், அவர்களும் வந்தார்கள். இஞ்ச வகரத்துக்கு முன்னுக்கு வருகிறது, இஞ்சையும் வகரத்துக்கு முன்னுக்கு வருது. அவர்கள் வரும் வரை இருப்போம் வகரத்துக்கு முன்னுக்கு வருது. அடுத்தது சொல்லப்படுது அவர்களும் வந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே தற்கால தமிழில் அது குறுகி ஒலிப்பது இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. எழுதிக் கொள்ளுங்கள். மகரமானது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொலிப்பது மகர குறுக்கம் என அழைக்கப்படும். அந்த வகையில் நகர நகரங்களை அடுத்தும் வகரத்தின் முன்னும்
மகரம் தன் மாத்திரை அளவிலே இருந்து குறுகி ஒலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. குறுகி ஒலிக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. 2 சுழி நகரம் 3 சுழி நகரங்களை அடுத்தும் வகரத்துக்கு முன்னுக்கும் வரைக்க அந்த மகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் என்று சொல்லப்படுது. அவ்வாறு குறுகி ஒலித்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் மகர குறுக்கம் என்று நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அழைப்போம். அவ்வாறு வந்தால் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் மகர குறுக்கம் என்று சொல்லுவோம். அதில் போன் மண்டு இருக்குது, அதே மாதிரி கேண் மண்டு இருக்குது, தரும் வளவன் மூழ்கும் வள்ளம் என்றதில் பார்த்தீங்கள் என்றால் அங்கு என்ன செய்யறா மகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலே இருந்து அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்தொலிக்குமாக குறிப்பிடப்படுகிறது. தற்கால தமிழில் போன் என்பது போலும் எனவும் கேண் என்பது கேளும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. தற்கால தமிழிலே வகரத்தின் முன் மகரம் வருகின்ற பொழுது குறுகி ஒலிப்பது இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. அவன் வரும் வரை இருப்போம். அவர்களும் வந்தார்கள். அடுத்தது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் என்றால் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்தொலிப்பது ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்தொலிப்பது ஆயுத குறுக்கம் என்று அழைக்கப்படும். இது எந்த சந்தர்ப்பத்தில் என்றால் நிலைமொழியில ஈற்றில லகர சொற்கள் வந்து வருமொழி முதலில தகர சொற்கள் வருமாய். நிலைமொழியின் ஈற்றில லகர சொற்கள் வந்து வருமொழி முதலில தகர சொற்கள் வருமாயின். நிலைமொழி ஈற்றில லகர சொற்கள் வந்து வருமொழியில் தகர சொற்கள் வருமாயின் அந்த இடத்தில ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலிக்கும். அவ்வாறு தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொலித்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஆயுத குறுக்கு. திருப்பி சொல்றேன். நிலைமொழியின் ஈற்றில லகர சொற்கள் வந்து வரும் மொழியின் முதல்ல தகர சொற்கள் வருமாயின் அந்த இடத்தில ஆயுத எழுத்து ஆனது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிக்கும். அவ்வாறு அந்த அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறுகி ஒலிப்பதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் ஆயுத குறுக்கம் என்று அழைப்போம். திருப்பி சொல்றேன். நிலைமொழியின் ஈட்டில
லகர லகரச் சொற்கள் வந்து வரும் மொழியின் இதில் தகரச் சொற்கள் வருமாயின் அங்கே ஆயுத எழுத்து தோன்றும். ஆனால் அந்த ஆயுத எழுத்து அரை மாத்திரையில் ஒலிக்காது. அந்த அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொலிப்பதை ஆயுத குறுக்கம் என்று அழைப்பார்கள். அல் சகத்திணை அகிருணை முள் சகதீது முகுடீது என்று சொல்லப்படும். எழுதுங்கோ. ஆயுத எழுத்து தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறுகி ஒலிப்பது ஆயுத குறுக்கம் என அழைக்கப்படும். அந்த வகையில் நிலைமொழியின் ஈட்டிலே லகர லகரச் சொற்கள் வந்து நிலைமொழியின் ஈட்டிலே லகர லகரச் சொற்கள் வந்து வரும் மொழியின் முதலில் தகரச் சொற்கள் வருமாயின் அங்கு தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்தொலிக்கும். இவ்வாறு ஒலிப்பதை நாம் ஆயுத குறுக்கம் என அழைப்போம். இதனுடைய மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பு அவதானித்துக் கொள்ளலாம். இன்று இவ்வளவு பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ